என்ன ரமேஷ் திடீர்னு குள்ள போயிட்ட? ஹலோ, நான் ரமேஷ் ஃப்ரெண்டு. நீங்க யாரு? ஃப்ரெண்டா? சாரி தம்பி, பதட்டத்துல கவனிக்கலப்பா. ஆமா, ரமேஷ் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ற? என் ஃப்ரெண்டு வீட்டுல எனக்கு 1000 வேலை இருக்கும். உங்களுக்கு என்ன? ஏன்பா கடுப்புல இருக்க கருந்தேள் மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டுற? நான் கூட ரமேஷ் வந்துட்டான் போல இருக்கு, அதான் எங்க அப்பா வீட்டுக்காரன் கீழே வந்துட்டாங்கன்னு நினைச்சு மேல வந்தேன். வந்தது நீயா? ஏங்க உங்களுக்கு என்னதாங்க வேணும்? செத்து போன மாமனார் கிட்ட இருந்து உயிரில கையெழுத்து வாங்கி தரணும். முடியுமா உன்னால? முடியாதுல்ல. சாதாரணமா பார்த்தாலே சந்தேக பேரொழி மாதிரி இருக்கு. இப்படி முழின்னு முழிச்சா இருக்கு, பயமா இருக்கு தம்பி. இந்த 4 பாக்கெட் பால் மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிடுறேன். பால்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க முடியாது. பாலை ஃப்ரிட்ஜ்ல வைக்காம பீரோலியா வைப்பாங்க? ஏங்க உங்க வீட்டுல என்னதான் பிரச்சனை? பால் வைக்க காஃபி போட எல்லாமே ரமேஷ் வீட்டு தான் கிடைச்சதா? எழ வீட்டுல இருந்து வர தம்பி, அக்கம் பக்கத்துல இருக்க உதவி செய்யலன்னா எப்படிப்பா? நானே மொத்த சத்தம் போச்சு கட்சியில இருக்க. இப்படி பேசாதப்பா. இன்னைக்கு செத்தா நாளைக்கு தானே பால், அதான் இன்னைக்கே பால். அது செத்தவருக்கு வந்தவங்களுக்கு. ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி 4 பாக்கெட் பால் இருக்கு. ஃபுல்லா சாமா வைக்க முடியாது. 4 பாக்கெட் தம்பி. இடம் இல்லைங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நானே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டா? ஏங்க உங்க மாமனார் பாடி ஃப்ரீசர்ல தானே இருக்கு. அப்படியே பாடி எடுக்கிற வரைக்கும் கால் பக்கத்துல வச்சு வேண்டியதானே? பாடி பக்கத்துல பாலா? சிவா சிவா. அதே சிவா சிவா தான். அப்ப முடியாது. முடியாது. விட மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. குரல் தெரியுமா? குரல் தானே எங்க தம்பி. ஜோக்கு யார் பாது? ஆஹா, இதான் மேட்ரா. நான் அடிக்க மாட்டேன், ரமேஷ் தான். மோசம் பிடிக்கிறேன் நான். மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். கோயம்புத்தூர்ல குடிக்க கூப்பிட்டா கும்பகோணத்துல இருந்தே குடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு மூஞ்சி. ஏமா ஏன் உயிர் எடுக்கிற? பாதானே வைக்கணும், வச்சுட்டு போ. பாட்டில் பக்கத்துல பாலா? அதுக்கப்புறம் இதை எடுக்க நான் தான் வரணும். நீ பாட்டில காலி பண்ணிட்டு எந்த நிலைமையில இருப்பியோ? ஆமாமா, பித்தோடம்பு அடிச்சா குப்புன்னு ஏறிடும். கிளம்பு. வச்சு தொலைமா போ. ரமேஷ் வரட்டும் சொல்றேன். முட்டைக்கடனோட சேராத. நீ இல்லாத நேரத்துல வீட பாரு சொல்றேன். அதான் சாதிட்டியா? நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் போ. அடுத்த இம்சையா? எல்லாம் உன்னால. நான் முதல்ல இந்த பொண்ணு கூப்பிட வேணாம்னு சொன்னேன். பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். லஞ்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு சம்ம போதி ஆக்கி விடுறது நீ. ஃபிகர் ரெடி பண்ணுன்னு சொன்னது நீ. பொண்டாடியோட படுக்க வேண்டிய வயசு. நைட் ஃபுல்லா போனதோட படுத்திருக்கேன். என்ன போய் சொல்றியே? நான் போறேன்டா. இருடா. என்ன யோசிக்க விடு. ஃபிகர் எங்க? ஃபிகரா? போனேங்கடா. போன ஃபிகர் ஃப்ரிட்ஜ் நீ தானே வைக்க சொன்ன. சரா முத ஃப்ரிட்ஜ் கீழே இருக்கும்டா. கீழே வண்டி வெயிட் பண்ணுது. போன ஃபிகர் முத ஃப்ரிட்ஜ் இருக்கும்டா. அதான்டா போனத்தை என்ன பண்றது? போன ஃப்ரிட்ஜ் குள்ள நாடா இருக்கு, அதோட சேர்த்து இருக்கும்டா. புறா என்ன ஃப்ரெண்டு ஃப்ரிட்ஜ் ஒண்ணா வருது? ஃப்ரிட்ஜ் ரிப்பேர். இல்லையே, நேத்துக்கு நான் தண்ணி சாப்பிட்டா நல்லா தானே இருந்துச்சு. அதான் கதை ஒழுங்கா முடியல, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஐயோ, நான் ஒழுங்கா மூடிட்டப்பா. இது ஏதோ வோல்டேஜ் ப்ராப்ளம். நேத்துக்கு லிஃப்ட் ரிப்பேர் ஆன மாதிரி இதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆமா, மெக்கானிக்கை வீட்டுக்கே வர சொல்ல வேண்டியதானே? மெக்கானிக் தான் வீட்டுக்கு வர சொன்னாரு. தம்பி ஃப்ரிட்ஜ் எங்க போகுது? பால் பாக்கெட் உள்ள. என்னக்கா? 4 பாக்கெட் பால் தம்பி உள்ள இருக்கு தம்பி. ஒன்ல டீ போட்டு குடிச்சேன், மீதி 3 கெட்டு போச்சு. கெட்டு போச்சா? அதான் ஒரு மாதிரி பால் வாட வருது. பால் வாட இல்ல, ஹால் வாட. என்னது? அக்கா நான் தந்துறேன்க்கா. ப்ளீஸ் கா. 100 ரூபாய் தம்பி. நான் தரேன்க்கா. நீ நல்லவனே கொடுத்துற. உன் ஃப்ரெண்ட் தான் சரி. ஆமா அப்படிதான். பால் பாக்கெட் எங்க தூக்கல கூட போறியா? போமா. பால் தூக்கல போடலாம். ஆளை எப்படி வச்சங்க உள்ள? வா. அவ்வளவுதானா? போலாமா? போலாம். நான் சொன்ன மாதிரி பண்ணு. டாடி வா. எங்க சார் போனோம்? அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ஓட்டுறிய. தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? போனா வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ இல்லையா? இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி தான் சார். இப்போ இந்த குட்டியான அதில் ஃப்ரீசர் பாக்ஸு, இதில் ஃப்ரிட்ஜு,
ரெண்டுலேயும் பாடி ஒன்று தான். என்னது? இல்லை ஐ மீன் வண்டியோட பாடி தான் வேற வேற, இன்ஜின் ஒன்று தான் அப்படின்னு. ஓ அமௌண்ட் எவ்வளோ சொன்னீங்க? 750 சார். 350 தானே சொன்னேன் சார் 750 சார். யோ. அதான் 750 சார், 350 அதான் 350. சார் என்ன சார் குழப்பற? 750 தான் சார் பேசி ஏத்துனது. யோ 350 தான் தர முடியும், அதுக்கு மேலே தர முடியாது. சார் அப்புறம் நீ இறக்கிக்கோ சார். அப்புறம் நிறுத்தியா? இந்த ஃப்ரிட்ஜ் OLXல விற்றா கூட 750 ரூபா தர மாட்டான், 350 ரூபா தான். அப்ப இறங்கு சார். நிறுத்து. நிப்பாட்டியா? 350 தானே பேசணும், 750 ரூபா கேட்குறாரு. யோ 150 தானே யோ, பேசுறது. வால் எவ்வளவு பரவாயில்ல, நீ அதுக்கு மேல உங்க சாவகாசமே வேணாம். முதல்ல அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு. யோ, யார்கிட்ட வந்து விளையாண்டு சரி, நாங்களே எடுத்துக்கிறோம். ஃப்ரிட்ஜ் இருக்கீங்க. வந்து 750 350. ஏய் போய்டா, வண்டியை தர. வண்டியை தரடா. அவன நவுத்ரா. கிரியாரா. டேய் நவுத்ரா. ஏய் இவன் யாரா? அவன் தான் ரவி, நீனா கொண்டவன். அடா பாவி, நீ நான் கொண்டவன பழி வாங்கிட்டியா? டேய் அவனை விழுந்து செத்துனான்டா. அதப்படா எல்லாரும் தானா சாவறாங்க, ஆனா பாடி மட்டும் ஓன் வண்டிக்கு வருது. டேய் நீ வா.